ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்ஜி கேமிங் மைண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோப்ளாக்ஸில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜ் இம்பாசிபிள் கிளாஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடிருக்கோம். ஸோ இந்த கேம் ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் ரொம்ப லாங்காக இருக்கும். கடைசியில் ஒரு ப்ரைஸ் மணி நமக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கேமை ஃபஸ்ட்டே கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க, கிளைம் பண்ணியாச்சு. சரி, இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டே எந்த கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஓகே அவங்களே முன்னாடி போகிறதுனே காமிச்சு கொடுத்துட்டான் நம்மளுக்கு எந்த கிளாஸ் கரெக்டுன்னு சொல்லிட்டு. சரி, ஃபாலோ பண்ணிட்டே போவோம். இதுக்கு மேலே போக மாட்டிங்கன்னா அடுத்து ஒரு பிளேயர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க போங்கன்னு தெரியலையே. யாரா போங்கடா. நம்ம போய் விழுந்துச்சு. சரி, நம்மளும் போவோம். ஓகே, அடுத்து கிளாஸ் காமிச்சு கொடுத்தாங்க. அடுத்து எந்த கிளாஸும் தெரியலையே. இவனுமே போக மாட்டான், நானும் போக மாட்டேன். எவனா போங்கிறாரே. ஓகே, நம்மளே காமிச்சு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நான் ஒரு கிளாஸ் காமிச்சு கொடுத்தேன். இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். யாருமே போகிற மாதிரியே தெரியல. எங்கே நின்றுருக்காங்க? இல்லை, செத்து போயிடுவாங்களோ. சரி, நம்ம போமா வேணாமா? போகலாம். ஓகே, நம்ம ஒரு கரெக்டாக கிளாஸ் காமிச்சு கொடுத்து சாகாமல் அடுத்து நீங்கள் காமிச்சு கொடுத்துட்டாங்க லெஃப்ட்டு கிளாஸு. ஸோ இதுக்கப்புறமேட்டு எந்த கிளாஸ்னு தெரியலையே. ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ஈஸியாக போயிடலாம். அடுத்து நம்ம கிளாஸ் காமிச்சு கொடுத்துட்டோம். இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. இந்த அம்மா என்ன காமிச்சு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போச்சு போலையே. காமிச்சு கொடுத்தா நம்ம போயிடுவோம். நம்மளும் போகக்கூடாது, அந்த அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போச்சு போய். சரி, ஏதாவது ஒரு பிளேயர் காமிப்பாங்கன்னு பார்த்தா போக மாட்டாங்க. நம்மளே போவோம். ஐயோ, நம்மளே போகணுன்ற பேரில் போய் செத்து போயிட்டோமே. சரி, மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வருமா? சரி, மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். சரி, கரெக்டாக போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு அம்மா நிற்கிது. சரி, இந்த கிளாஸ் தான் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்த கிளாஸ் ஞாபகம் இருக்குது. இந்த கிளாஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம கரெக்டாக கிளாஸ் கண்டுபிடிச்சாச்சு. போச்சுடா. இப்போதான் சொன்னேன் கரெக்டாக கிளாஸ் கண்டுபிடிச்சா. அதுக்குள்ளே செத்து போயிட்டோம். சரி, அடுத்தாச்சு கரெக்டாக போவோம். நம்ம கடைசியில் எப்படி ரீச் பண்ணியாச்சு மக்கள் அந்த ப்ரைஸ் மணியை. எப்படி ரீச் பண்ணணும் பொறுத்துன்னு பாருங்க. மறுபடியும் அதே டீமை எனக்கு தெரியல. சரி, போயிட்டு இருக்கோம். அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்லை நம்மளும் போனோம்னா எவனா போவான். ஓகே, அங்கே ஒரு பொண்ணு போயிருக்கு. நம்மளும் அது பின்னாடி போவோம். ஓகே, வேறு எங்கே இருக்குது? இந்த கிளாஸு. வேறு போங்கடா. டே, என்னடா கிளாஸ் காமிக்க மாட்டேங்க. ஓகே, நம்ம ஷோ பார்த்து வாங்கணும்னா அதுக்கு ரோபாக்ஸ் வேணும் மக்களே. அதுக்கு நம்மகிட்ட காசு கிடையாது. ஸோ ரோபாக்ஸ் வாங்கினா காசு தேவை. காசு இருக்குது, அதை யார் கட்டி ஒரு கேமுக்காக போயெல்லாம் வாங்குவாங்களா? ஸோ ஓகே, இந்த பொண்ணு போயிருக்கு. ஒரு கிளாஸ் கண்டுபிடிச்சா என்ன வீணா வரவே மாட்டேறாங்க. இதே வந்து தொடங்கினாலே வந்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு கிளாஸை கட்டி கொடுத்தாச்சு. இந்த கிளாஸ் நான் நினைக்கிறேன். அடுத்து எந்த கிளாஸு தெரியலையே. சரி, ஐயோ, என்னது செத்து போயிட்டா. சரி, எப்படியாவது இப்போ பார்த்தீங்களா ஷோ பார்த்து நம்ம பார்த்தீங்களா, அது வாங்கினா மக்களே காசு வேணும். சரி, ஹெலிகாப்டரு காருன்னு 2 இருக்குது. நம்ம போய் ஸ்பின் வீலை ஸ்பின் பண்ணி விட்டு கொஞ்சம் காசு வாங்கி ஹெலிகாப்டரில் பறந்து போயிடலாம். ஆனால் ஸ்பின் பண்ணுறதுக்கே 1000 ரூபா தேவையே. ஏற்கனவே நம்மள்கிட்ட 17,000 ரூபா இருக்குது. அதை வச்சு ஒரு பண்ணிவிடுவோம். என்ன எவ்வளோ கிடச்சிருக்கு? 19,000. அப்போ அவங்க எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? என்னது கொஞ்சமாக நிறைய கொடுங்களா. அந்த பெரிய ப்ரைஸ் நீங்கள் எப்போ தான் எனக்கு எவ்வளோமோ தெரியல. அதுக்கு 23,000 வேணும் மக்களே. நமக்கு அந்த ஹெலிகாப்டரில் போகணும்னா
ஏதோ ஒன்று நம்ம வந்து இப்போது 33,000 வந்துச்சு மக்களே நம்மகிட்ட. காருக்கு எவ்வளோனா 50,000. கார்லேயும் போக முடியாது. சரி நம்ம ஹெலிகாப்டர்லேயே போயிடலாம். ஹெலிகாப்டர் 25,000. நம்ம ஈஸியாக வந்து ஹெலிகாப்டர்லேயே போயிடலாம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காஸ்டியூமை வாங்கிக்கலாம். நமக்கு அந்த அந்த காட் காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ போவோம் ஹெலிகாப்டரில். வந்தாச்சு. ஏன்டா போக மாட்டேங்குது? போங்களா. ஐயோ, ஒரு பட்டன் அமுத்துறதுக்கு முன்னே பதிலாக வெளியில் ஒரு பட்டன் அமுத்திட்டேனே. இப்போ நம்மகிட்ட வேறு 8,000 தானே இருக்குது. போச்சா, எப்படியாவது காசை கொடுத்தாச்சும் வாங்கிடணுமே. ஐயோ, இன்னும் எவ்வளோ வரேன்னு தெரியல. இதை செஞ்சு இந்த 10,000 இப்போ 6,000 போச்சு மக்களே. எப்பாடா எவ்வளோ விழுந்துருக்கு பார்த்தீங்களா? இருக்கிறதுலே அதிகமான அமௌண்ட்டு நமக்கு விழுந்துருக்கு. சரி ஓகே, இப்போ மட்டும் வந்து நிறைய காசு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து எத்தனை தடவைனா ஹெலிகாப்டரில் போகலாம். இப்போது நம்ம நேராக வந்து சைடில் வந்து ஒரு வே போல் பார்த்தீங்களா, அதுதான் மக்களுக்கு கார் போகிறது. ஸோ இப்போ நம்ம நேராக வந்துட்டு அந்த ப்ரைஸ் பண்ணி இருக்கிற இடத்துக்கே போயிடுவோம். போயிட்டு அங்கே லேண்ட் ஆகி கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் ஈஸியாக வந்து அந்த ப்ரைஸ் பண்ணி அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து வந்தாச்சு. எப்படியோ எல்லோரும் வந்து இதே மாதிரி தான் யூஸ் பண்ணி வந்து வர்றாங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. சரி, அங்கிட்ட என்னமோ காசு போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ ரிச் ஏரியாவாம். ஆனால் நான் அந்த காசு மட்டும்தான் கிடைக்கணும். ரிச் ஏரியாக்குள்ளெலாம் போகவே மாட்டேன். சரி, இப்போது எவ்வளோ காசுனா 10,000 மட்டும். இவ்வளோ தூரம் தாண்டி வந்ததுக்கு 10,000 தான். ஓகே.